Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் ஏடி 3501 டீப் லேர்னிங் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பை டைரக்ஷனல் ஆர்என்என். பை டைரக்ஷனல் ஆர்என்என்றது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். பை டைரக்ஷனல் ஆர்என்என் அப்படின்னா என்ன? பை டைரக்ஷனாலே தெரியும், போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம பை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷன்லேயும் நமக்கு ஒர்க் ஆகும், பேக்வர்ட் டைரக்ஷன்லேயும் நம்மளோட இன்புட் சீக்வன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் ஹிடன் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி. இதுக்கு பேர் நம்ம பை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒன் ஆஃப் த பர்டிகுலர் கிளாஸ் நியூரல் நெட்வொர்க்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இன்புட்டை வந்து சீக்வன்ஸாக கொடுக்குற இன்புட்டை மாற்றுறதுக்காக தான். ஒரு ஃபிக்ஸ்டு லென்த்துக்குள்ளே கன்வெர்ட் பண்ணிக்குது. ஓகேவா? அது எப்படி கொண்டு போகுது அப்படின்னா ஹிடன் ஸ்டேட்லேருந்து இப்போ கரண்ட் இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரண்ட் இன்புட் வந்து ஹிடன் ஸ்டேட்டோட ப்ரீவியஸ் அவுட்புட் இருக்கும் பார்த்தீங்களா, இன்புட் ஒரு ஹிடன் ஸ்டேட் லேயருக்குள்ளே போகுது, அந்த லேயரோட அவுட்புட் தான் அடுத்து இருக்க ஹிடன் லேயரோட இன்புட்டாக இருக்கும். இந்த மாதிரி வர்றது தான் ஆர்என்எனோட வேலைன்னு தெரியும் நமக்கு. ஆனால் இதையே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரேடியன்ட் யூஸ் பண்ணி வந்து பேக் ப்ராபகேஷன் டெக்னிக்கில் கொண்டு போவோம். கிரேடியன்ட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் சிம்பிள். கிரேடியன்ட் அப்படின்றது ட்ரைனிங் டு த டேட்டா செட். நம்ம கிட்ட இருக்க டேட்டா செட்ஸ்க்கு நீங்கள் ட்ரைன் பண்ணுறீங்க, எப்படி எந்த இடத்துல எந்த டைரக்ஷனை நோக்கி எந்த மாதிரி அது செயல்படணும் அப்படின்னு நான் கொடுக்கறதுக்கு பேர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பேக் ப்ராபகேஷன் அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட்டில் போகிறப்ப எனக்கு ரிட்டர்ன் பேக் ஆகிறது தான் பேக் ப்ராபகேஷன். இந்த பேக் ப்ராபகேஷன் டெக்னிக் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கில் நடக்கும், சிஎன்என்ல நடக்காதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? மெனி ஆர்என்என் வெர்ஷன் இருக்குது, எல்எஸ்டிஎம், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் மெமரி, கேட்டர், ரெக்கரண்ட் யூனிட் எல்லாமே இருக்குது. பட் அதுலேருந்து கொஞ்சம் கன்வெர்ட் ஆகிருக்கிறது தான் இந்த பை டைரக்ஷனல் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பை டைரக்ஷனல் நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கும், போத் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் கண்டென்ட். இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எடுத்துக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எடுத்துக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பை டைரக்ஷனல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சீக்வன்ஸில் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷனில் நமக்கு பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இதில் என்னெல்லாம் லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம், இன்புட்டை கலெக்ட் பண்ணி நீங்கள் ஃபைனல் லேயருக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. இதில் வந்து லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் வந்து கேட்டர், ரெக்கரண்ட் யூனிட்டுமே யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கம்பேர் டு இதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக பார்த்துக்கிறது தான், அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். இதுதான் வந்து ஒரு அவுட்புட். இங்கே பாருங்கள், இன்புட் வந்து கொடுக்குறீங்க, இன்புட் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி தான் ரன் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் போகிறப்ப இதை பேக்வேர்டுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி வர்றது தான் ஃபார்வேர்டுன்னு வச்சுக்கிறாங்க. ஓகேவா? இங்கே பொறுத்தளவு ஸோ நார்மலாக நம்ம இதில் ஃபார்வேர்டு இதை பேக்வேர்டுன்னு சொல்லுவோம். பட் இங்கே கொடுக்குறப்ப இன்புட்டை நீங்கள் இந்த மாதிரி இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வேர்ட் டைரக்ஷனில் போகுதுன்ற மாதிரி போகுது, தென் அதே இன்புட் வந்து பேக்வேர்ட் டைரக்ஷன்லையுமே பர்ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ரெண்டு டைரக்ஷன்லையுமே பர்ஃபார்ம் ஆகி எனக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்குறத பை டைரக்ஷனல் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதோட ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல என்னெல்லாம் சீக்வன்ஸ் இருக்கோ அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்புட்டாக எடுத்துக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் டூயல் ப்ராசஸிங், ரெண்டு ப்ராசஸ் பர்ஃபார்ம் பண்ணும், போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷனில் ப்ராசஸாக பர்ஃபார்ம் பண்ணும். அந்த ஹிடன் ஸ்டேட்டுக்கு நம்ம பர்ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார்வர்ட் டைரக்ஷனில் பர்ஃபார்ம் பண்ணுறத T-1ன்னு சொல்லுவோம், பேக்வர்ட் டைரக்ஷனில் பர்ஃபார்ம் பண்ணுறத T+1ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து ஹிடன் ஸ்டேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹிடன் ஸ்டேட்டோட வெயிட் எவ்வளோ வரும், சம் எவ்வளோ வரும், அந்த வெயிட்டட் சம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி அந்த கம்ப்யூட்டேஷன் பண்ணணும். ஸோ ஹிடன் ஸ்டேட்டோட வெயிட் எவ்வளோன்றதை கம்ப்யூட் பண்ணணும், தேர்ட் ஸ்டெப். அடுத்து என்ன அவுட்புட் இருக்குமோ அந்த அவுட்புட்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்குவீங்க. ஃபைனலாக என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணுமோ சூப்பர்வைஸ் லேர்னிங் யூஸ் பண்ணி லேபிள்டு டேட்டாவில் ட்ரைன் பண்ணி எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் அவுட்புட்டை நான் கொடுக்குறது. ஓகேவா? ஸோ சம் இன்புட் எப்படி ஒர்க் ஆகும் ஆர்என்என் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இன்புட் சீக்வன்ஸ் எடுத்துக்குவேன், டியூயல் ப்ராசஸ் பர்ஃபார்ம் பண்ணுவேன், போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷனில். ஃபார்வர்ட் டைரக்ஷனில் பண்ணுற ஸ்டெப்புக்கு பேர் T-1, பேக்வர்ட் டைரக்ஷனில் ரிவர்ஸில் பண்ணுறதுக்கு பேர் T+1. ஓகேவா? அடுத்து ஹிடன் ஸ்டேட்டை வந்து கம்ப்யூட் பண்ணணும், அதோட வெயிட் சம்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் அவுட்புட்டை டிட்டர்மைன் பண்ணணும். ஃபைனலாக நான் டேட்டாவுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா சூப்பர்வைஸ் லேர்னிங் யூஸ் பண்ணி நான் ட்ரைனிங் கொடுப்பேன். இதை தான் நம்ம ஆர்என்என் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்என்எனோட ஃபார்வர்டுக்கும் பேக்வேர்டுக்கும் ஃபார்முலா இருக்குது. ஹெச்டி ஆஃப் ஃபார்வர்டுக்கு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா ஏன்றது ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? என்னெல்லாம் ட்ரைனிங் டேட்டா செட் கொடுக்க போகிறோம், தென் எக்ஸ்டி ஆஃப் WH ஃபார்வர்டு எவ்வளோ வெயிட் எடுத்துக்கிறோம், தென் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் என்ன நடக்குது. ஓகேவா? அதெல்லாம் நான் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பேக்வேர்டுக்கு எடுத்துக்கிறோம் நம்ம கால்குலேஷனுக்காக. இவ்வளோ தான் நமக்கு வந்து பை டைரக்ஷனல் நியூரல் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதோட அப்ளிகேஷன் சம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் அப்ளிகேஷன் பர்ஃபார்ம் பண்ணுது, முக்கியமாக நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஆர்என்எனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ஒரு மிஷினுக்கு ஹியூமனுடைய லாங்குவேஜை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு மிஷின் அதே மாதிரி நமக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்
தான் பார்த்தோம்னா இந்த RNN ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது. ஓகே, அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ், நம்ம வந்து என்ன மாதிரி பேசுகிறோம், பாசிட்டிவாக நெகட்டிவாக நியூட்ரலாக இருக்கா அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட் அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகுது. நேம்டு என்டிட்டி ரெகக்னேஷன், யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டேக்கிங்க்கு, ஸோ வேர்பா நவுனா இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு. மிஷின் டிரான்ஸ்லேஷன், ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு என்கோடர் டு டீகோடராகவும் டீகோடர்லேருந்து என்கோடராகவும் மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்பீச் ரெகக்னைசேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, சம் அட்வான்டேஜஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட்டையும் பார்க்குது, ஃபியூச்சரையும் பார்க்குது. ஸோ ரெண்டு சைடும் பார்க்குறது யாரோட வேலை அப்படின்னா பைடைரக்ஷனல் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கோட வேலை. ஓகே, ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் அப்போ இது மாதிரி பார்க்குறப்ப எனக்கு அக்யூரசி பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். தென் வேரியபிள் லென்த் சீக்வன்ஸ், என்ன எவ்வளோ நீங்கள் லென்த்தில் கொடுத்தாலுமே சீக்வன்ஸை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இந்த பைடைரக்ஷனல் நியூரல் நெட்வொர்க்குக்கு இருக்கும். இரலவெண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த அன்வான்ட் நாய்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். எபிலிட்டி டு ஆக்ட் சீக்வென்ஷியல் டிபெண்டன்சி, எவ்வளோ நீங்கள் லாங் டேர்ம் சீக்வன்ஸ் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ சீக்கிரம் கொடுத்தாலும் சரி, அடுக்கடுக்கா லைனாக கொடுத்தாலுமே அதை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி பைடைரக்ஷனல் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கு இருக்குது. ஓகேவா, சம் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கம்ப்யூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸாக இருக்கும், நிறைய கால்குலேஷன்ஸை வந்து உள்ளே ஆட் பண்ணுறப்ப காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாகும் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் டைம் அதிகமாக எடுத்துக்கும், ஓவர் ஃபிட்டிங் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி சம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்மே பைடைரக்ஷனல் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கில் இருக்குது. ரொம்பவே சிம்பிள் டாபிக்மா, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கிறீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கான்செப்ட் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.